வணக்கம் நண்பர்களே, இன்றைய தேவியின் பயணம். உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்கள் பற்றி கவலைப்படாதே, நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. நண்பர்களே, பொதுவாக வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளை யாராவது குறை சொல்லணுன்னா மூஞ்சிக்கு நேராக பார்த்து குறை சொல்ல மாட்டாங்க. நம்ம இல்லாத நேரத்தில் இல்லாத இடத்துல வச்சு வேற யாருக்கிட்டையாவது தான் குறை சொல்வாங்க. அதாவது முதுகுக்கு பின்னாடி தான் குறை சொல்வாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க. அவங்க ஒருவேளை உண்மையை பேசியிருந்தாங்கன்னா அவங்க முகத்துக்கு நேராகவே பேசியிருப்பாங்க. அவங்க பொய் பேசுகிறதுனால தான் உங்கள் முதுகுக்கு பின்னாடி மற்றவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்முடைய மௌனத்தை சரியாக எவரால் மொழிபெயர்க்க முடியுமோ அவர்களுக்கு மட்டுமே நம்முடைய மனதை படிக்கும் சக்தி உண்டு. நண்பர்களே, பொதுவாக வாழ்க்கையில் ஒருத்தவங்க மௌனமாக இருக்காங்க. அந்த மௌனத்தை இன்னொருத்தங்களால் புரிஞ்சிக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்க தான் ஒரு உண்மையான அன்பாக இருக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தங்களோட மௌனத்தை இன்னொருத்தங்களால் புரிஞ்சிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு உண்மையான அன்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த மௌனத்தை இன்னொருத்தங்களால் புரிஞ்சிக்க முடியும். நன்றி நண்பர்களே.